வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜஸ், பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்ட்ரார்ஸ், பர்சனல் செக்ரட்டரி டு ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் பர்சனல் கிளர்க் டு டிஆர் போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 43 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன, கல்வி தகுதி, ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்றத ஷார்ட் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்டல் அசிஸ்டன்ட் போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான தனி வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்கானது. ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கும். அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃபாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது 6/4 அன்றைக்கி. லாஸ்ட் டேட்டு 5/5 வரைக்கும். ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும், 6/5 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 1/7/2025 அன்றைய டேட்டில் 18 இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற பிரிவினங்களை சேர்ந்தவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் போடலாம். அதுவே அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஜாபில் இருக்கிறவங்க அண்ட் தென் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏதாவது ஒரு ஜாபில் இருக்கவங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ஓசிக்கான லெட்டர் கொடுத்துருங்க. எப்போ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டாலும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாராருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். பிஏ டு ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு அண்ட் தென் பிஎஸ் டு ரிஜிஸ்டர் ஜெனரல், பிஏ டு ரிஜிஸ்ட்ரார்ஸ், பர்சனல் கிளர்க் டு டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே, இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அண்ட் தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும் ப்ரைவேட் செக்ரட்டரி டு ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் ஹேண்டில் ஹையர் முடிச்சிருக்கணும். தமிழ் டைப்ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கணும். அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர்ஸ், பிஏ டு ரிஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுத்துலேயும் ஷார்ட் ஹேண்டும் ஹையர் முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங்கும் ஹையர் முடிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர்ஸுக்கான பிஏக்கு ரெண்டுத்துலேயுமே போத் ஹையர் முடிச்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கில். பிஏ டு ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும் பிஎஸ் டு ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஹையர் முடிச்சிருந்தால் போதும், தமிழ் டைப் ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கணும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி மற்றும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பிஏ டு ஜட்ஜஸ்க்கு 1200 ரூபா, பிஎஸ் டு ஆர்ஜிக்கு 1200 ரூபா, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ்க்கு 1000 ரூபா அண்டு பர்சனல் கிளர்க் டு த டெபுட்டி ரிஜிஸ்டருக்கு 800 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் அப்படின்றது கிடையாது, டோட்டல் எக்ஸம்ஷன். ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர். அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் தென் வைவா. ரிட்டன் எக்ஸாம் மொத்தமாக 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும், 3 மணி நேரம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நமக்கு ரெகுலராக இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஜீவோ பிரகாரம் தமிழ் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்குது. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸில் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, இதுதான் மெயின் டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 100 மார்க்ஸுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், அப்ஜெக்டிவ் கிடையாது. இதில் 100க்கு 35 மார்க் நீங்கள் மினிமம் எடுத்திங்கன்னா குவாலிஃபை ஆவீங்க. மினிமம் மார்க் எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் மினிமம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே அடுத்த ஸ்டேஜான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா?
இதுக்கான சிலபஸ் வந்து அதாவது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ்ன்றது கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸு, பீசிஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன், அதுக்கப்புறம் மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு PA2 ஜட்ஜஸ்க்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். 7 நிமிஷத்துக்கான பேசேஜ் 120 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் நடக்கும். அதை நீங்கள் டிக்டேஷன் எடுத்ததுக்கப்புறமா 45 மினிட்ஸ்க்குள்ளே டைப்பிங் பண்ணி பிரிண்ட் அவுட்டை சப்மிட் பண்ணணும். இதில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய டிக்டேஷன் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரோக்ஸுக்கு 10 மார்க்ஸும், நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 70 மார்க்ஸும் போடுறாங்க. மொத்தமாக 80 மார்க்ஸ். இதே தான் ப்ரைவேட் செக்ரட்டரி டு ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கும். அந்த முக்கியமான இன்னொரு விஷயம், போன தடவை இது கிடையாது, இந்த தடவை இந்த டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தமிழ் டைப்ரைட்டிங் டெஸ்ட்டு. பேசேஜஸ் மொத்தமாக உங்களுக்கு 5 மினிட்ஸில் கொடுத்துருவாங்க. ஹையரு, அதனால் 45 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் நீங்கள் டைப் பண்ணணும். எம்சிஎல் பாரதி ஃபாண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நம்மளோட சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைப்ரைட்டிங் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 மார்க் தராங்க. ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 80 மார்க், அந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கு 20 மார்க் அப்படின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் மினிமம் பாஸ் மார்க்கு, ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் மினிமம் நீங்கள் பாஸ் மார்க்காக 32 மார்க்ஸ் எடுக்கணும். அதேமாதிரி டைப் ரைட்டிங் பொறுத்தளவு மினிமம் குவாலிஃபைங் மார்க் 20 மார்க்குக்கு 8 மார்க் எடுத்துருக்கணும். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஸ்கில் டெஸ்ட்டில் 40% எடுத்திருந்தால் தான் மினிமம் நீங்கள் குவாலிஃபையிங் நேச்சர். அதை பொறுத்து ஒவ்வொரு கேண்டிடேட்ஸோடைய மார்க்ஸை பொறுத்து கட் ஆஃப் அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. இதுதான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத தீர்மானிக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது வரும். ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர்ஸ்க்கு பார்த்துருவோம். பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர்ஸ்க்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டும் வைப்பாங்க, அதேமாதிரி தமிழ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டும் வைப்பாங்க. இங்கிலீஷாக இருந்தால் 120 வேர்ட்ஸ் பர் மினிட், தமிழாக இருந்தால் 90 வேர்ட்ஸ் பர் மினிட். ஸோ PA2 ரிஜிஸ்டர்ஸ்க்கும் பர்சனல் கிளர்க் டு டெப்டி ரிஜிஸ்டர்ஸ்க்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட் அண்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங் பற்றி மென்ஷன் பண்ணல. டைப்ரைட்டிங் யாருக்குன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும் PS2 ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கும் தான். ஸோ எப்படியெல்லாம் மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனல் ஸ்டேஜாக வைவாவில் மொத்தம் 15 மார்க்குக்கான இன்டர்வியூ இருக்குது. அதில் மினிமம் 6 மார்க் வாங்கினீங்கன்னா தான் கிளியர் பண்ணதாக அர்த்தம். ஸோ மொத்தமாக உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் மார்க் ப்ளஸ் வைவா மார்க் ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜட்ஜஸ் கோர்ட் அட்டன் பண்ணும், ஜட்ஜஸோடைய சேம்பர் அண்ட் ரெசிடென்ஷியல் ஆஃபீஸஸில் ஷார்ட் அண்ட் டிக்டேஷன் எடுத்து அதை நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். அந்த டியூட்டி ஹவர்ஸ் உங்களுக்கு நார்மலான ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டியும் இருக்கும். அந்த ஹாலிடேஸில் வர சொன்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னை ஆர் மதுரை. பேலன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தமிழ் எக்ஸாம் சிறுதுளி பெருங்கடல்.